ஒரு குடமுழுக்கு பெருவிழாவை நம்முடைய கண்களாலே பார்ப்பது என்பது ஒரு 12 ஆண்டு பூஜை பார்த்த புண்ணியம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அது என்ன 12 வருஷம் அப்படிங்கிற கணக்கு அது நம்முடைய இந்துக்களுக்கு தெரியுமாங்கிறது தான் பெரிய கேள்வி. ஒரு 13 வருஷம்னு சொல்லக்கூடாதா? ஒரு 10 வருஷம்னு சொல்லக்கூடாதா? ராமனை வனவாசம் அனுப்புன போது 14 வருஷம் 7 ஆண்டில் வா 14 வருஷம் சொல்கிறா. இது என்ன 12 வருஷம் புண்ணியம்? அதாவது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பார்த்தா 12 ஆண்டு அந்த கோயில் பூஜை பார்த்த புண்ணியம்னு சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறார்கள். என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டால், மேலே இருக்கிற பிளானட்டரி பொசிஷன், அதாவது கிரகங்களுடைய அமைப்பு முறையில் ஒவ்வொரு ராசி வீடு இருக்குது. அந்த ஒவ்வொரு ராசி வீட்டிலும் ஒரு வருடம் தங்கி செல்லுகிற கிரகம் வியாழன், தேவகுரு. வியாழ வட்டம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரவுண்டு வியாழன் சுற்றி வந்தால் 12 வருஷம் ஆகிடும். இந்துக்களுடைய வழிபாட்டு முறையிலே தேவகுரு என்கிற வியாழன் பெருமையாக பேசப்படுகிறவர். அவர் எல்லா ராசி வீட்டிலும் ஒவ்வொரு வருஷம் தங்கி போகிற போது 12 வருஷம் முடிஞ்சிறதால அது ஒரு ரவுண்டு. அதனால் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணால் 12 வருஷத்தில் திரும்ப அதே நாள் கணக்கு பார்த்து 12வது வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணுவார்கள். அதனால் ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டா 12 ஆண்டு அந்த கோயில் பூஜை பார்த்த புண்ணியம் என்று நம்முடைய சாஸ்திரத்தில் விதி எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் இதை ஒரு ஊரில் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தா 12 வருஷம் பூஜை பார்த்த புண்ணியம்னு சொன்னேன். கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, அப்போ இன்னொரு 12 வருஷம் இந்த கோயில் பக்கம் வரவானாம் பான்னார். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, அவராக சொல்கிறாரு இன்னொரு 12 வருஷம் இந்த கோயில் பக்கம் வரவானா அப்படின்னு. அப்படி அர்த்தம் கிடையாது. இந்த 12ங்கிறத எப்படி கணக்கு பண்ணணும்னு இப்போ சொல்லி கொடுக்குறோம் பாருங்கள். ஒரு டாக்டர்கிட்ட கொஞ்சம் என்ன மாதிரி பருமனாக இருக்கிற ஒருத்தர் வைத்தியம் பண்ணணுன்னு போனார். சில டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தே இலக்கி வச்சுருவாங்க. அந்த பில்லை பார்த்த உடனே போதும், அவனுக்கு இழப்பு உடம்பு தானாகவே அழிச்சிடும். இந்த டாக்டர் ரொம்ப நல்லவர். அவர் என்ன பண்ணார், சார் என்ன சார் நீங்கள் சாப்பாட்டை குறைச்சி சாப்பிடுங்க சார், 2 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னார். நம்பால் கேட்டால் சாப்பாட்டுக்கு முந்தியா பிந்தியான்னு. சாப்பாட்டுக்கு பதிலாக சாப்பிடிய அப்படின்னார். அப்படியும் ஒன்றும் நம்பால் இழைக்கவே இல்லை. கடைசியாக டாக்டர் சொன்னார், ஒரு 5 கிலோமீட்டர் டெய்லி வாக்கிங் போங்களேன். 5 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா வாக்கிங் போனால் உடம்பு கொஞ்சம் இளையும். நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து என்னை பாருங்கள், 5 கிலோமீட்டர் வாக்கிங் போங்க அப்படின்னார். சார் ஒரு வாரம் கழித்து அவன் ஃபோன் பண்ணுறான், டாக்டர் நீங்கள் அன்றைக்கி உடம்பு இழைக்கிறதுக்கு வந்த பேஷண்ட்டு நடக்க சொன்னீங்கல்ல, ஆமாம் 100 கிராம் இழைச்சிருக்கேன்னா. 100 கிராமா? சரி நீ கிட்டக்க வா, நான் ஒன்று செக் பண்ணணுன்னார். வர முடியாது. ஏன்? 35 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிறேன்னா. புரியலையேன்னாரு. தினம் 5 கிலோமீட்டர்னு சொல்லி நான் தாம்பரத்தில் புறப்பட்டு செங்கல்பட்டுக்கு போயிட்டேங்க. 5 கிலோமீட்டராக போயிட்டுருக்கிறேன். இப்போது நீங்கள் சிரிக்கிறீங்க. 5 கிலோமீட்டர் நடன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அங்கே வாக்கிங் போகிறதுக்கு 2.5 கிலோமீட்டர் போயிட்டு 2.5 கிலோமீட்டர் வான்னு உள்ளுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்குது. கரெக்டாக? 5 கிலோமீட்டர் நெட்டுக்காக போகக்கூடாது. அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகம் இன்றைக்கி பார்த்தவங்களுக்கு 12 வருஷம் புண்ணியம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இனி வரப்போகிற 12 வருஷம்னு கிடையாது. இந்த கோயிலில் நடந்த பூஜைகளை பார்க்காமல் விட்டுவிட்ட நஷ்டக்கணக்கை சரி செய்வதற்குத்தான் 12 ஆண்டு கும்பாபிஷேகம் பார்த்த புண்ணியம்னு எழுதி வச்சாங்க. இப்போ நம்ம தினமும் பூஜைக்கு பார்த்துருப்போமா, ஒரு கோயிலில் 2 காலம் 4 காலம் 6 காலம்னு பூஜை ஆகும். நம்ம எல்லா நேரமும் பூஜையை பார்த்துருப்போமா? இல்லை. அதனால் ஒரு குடமுழுக்கு பார்க்கிற போது ஒரு மனிதனுக்கு கடந்த 12 ஆண்டு காலம் இந்த கோயிலில் என்ன பூஜை நடந்ததோ அதை பார்த்த புண்ணியம். ஏன்? இதுக்கு வடமொழியில் என்ன சொல்வார்கள்? பெருஞ்சாந்தி. பெருங்கிறது தமிழ், சாந்திங்கிறது வடமொழி சொல். கும்பாபிஷேகத்துக்கு நல்ல தமிழில் எழுத முடியும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழான்னு. ஆனால் சாந்திங்கிற வடமொழி சொல்லையும் பெருங்கிற தமிழ் சொல்லையும் இணைத்து பெருஞ்சாந்தின்னு எழுதி வச்சாங்க. என்ன குறிப்பு? இது யார் வார்த்தை தெரியுமா? பெருஞ்சாந்திங்கிற வார்த்தை திருஞான சம்பந்தருடைய வார்த்தை. எப்படின்னா, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலை பற்றி பாடுறாரு.
அந்த கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு பெண் சிவனேசன் செட்டியார் அப்படிங்கிற ஒரு செட்டியாருடைய மகள் அப்போ பாம்பு கடித்து இறந்து போயிட்டா. அந்த பெண்ணை திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா அந்த செட்டியார் நினச்சிருந்தார். இதெல்லாம் வரலாறு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். எங்கள் ஞான சம்பந்தர் என்ன மரபு உங்களுக்கு தெரியும், திருஞான சம்பந்தர். இவர் சிவனேசன் செட்டியார் என்ன மரபுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஞான சம்பந்தருக்கு அந்த பொண்ணை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறாரு அவங்க அப்பா. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய உள் ரகசியங்கள் உள்ளே இருக்குது. அதாவது ஒரு சமயம் வளரணும்னா அவங்க தன்னுடைய ஜாதிங்கிறத பெருசாக நினைக்காம அந்த சமய மக்கள் எல்லாரும் ஒன்றா போகணும். பெரியாழ்வாரை படித்தவங்களுக்கு தெரியும். பெரியாழ்வார் பல்லாண்டு பாடும்போது சொல்கிறாரு, யாரெல்லாம் நாராயணன் கும்பிடுறாரோ அவரோடு கொள்மின் கொடுமின் அப்படின்னார். கொடுத்துக்கோ எடுத்துக்க அப்படின்னு பாடுறாரு பெரியாழ்வார். ஒரு காலத்தில் இந்து மதம் எப்படி இருந்தது என்பதற்கு இது அடையாளம். இதெல்லாம் படித்தவனுக்கு தானே தெரியும், படிக்காதவனுக்கு எப்படி தெரியும்? பெருஞ்சாந்தி அழகான சொல் ஞானசம்பந்தர் பாடுறார் பாருங்க. இந்த பொண்ணை எரித்து சாம்பலை கொண்டு வந்து ஞானசம்பந்தர் முன்னாடி வச்சுட்டு சொல்கிறாரு, இந்த பொண்ணை உங்களுக்காகத்தாங்க வளர்த்தேன், அவள் பாம்பு கடித்து செத்து போயிட்டா, இந்த பொண்ணு நான் என்ன பண்ணுவேன், அதை சாம்பலாக இருக்கிறா அப்படின்னு. அப்போ 10 பாட்டு பாடுறாரு ஞானசம்பந்தர். மயிலை பதிகம்னு பேர். மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை அப்படின்னு தொடங்குகிற கபாலீஸ்வரருடைய பதிகம் அது. 10 பாட்டு. பதிகம்னா 10 பாட்டு இருந்தால் அதுக்கு பதிகம்னு பேர் இலக்கணத்தில். இந்த திருஞான சம்பந்தர் என்ன சொல்லி பாடுறாரு அந்த பொண்ணை பார்த்து, ஏம்மா இந்த மயிலாப்பூரில் எத்தனை விழா நடக்கும், மாசி மகம் நடக்கும், பங்குனி உத்தரம் நடக்கும், ஆனி திருமஞ்சனம் நடக்கும், இந்த அருமையான கோயிலில் அடியார்களுக்கு பெரிய திருவிழா நடக்கும், அந்த கோயிலை நீ எதையும் பார்க்கல, செத்து போயிட்ட, நீ இதெல்லாம் பார்க்கலேங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ பாருங்க பாட்டு வருது, பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய். ஒரு கும்பாபிஷேகம் பார்க்காம செத்து போயிட்டியம்மா, இந்த கோயில் குடமுழுக்கு நீ பார்க்கலையே, பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னார். என்ன நடந்தது? பானை வெடித்து அந்த பெண் எழுந்து வந்தா. ஞானசம்பந்தரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க அப்பா சொல்கிறார் சிவனேசன் செட்டியார். ஆனால் ஞானசம்பந்தர் 16 வயது நிரம்பிய அருளாளர், அழகான பெண் அந்த பானை வெடித்து வரா. என்ன சொன்னார் தெரியுமா ஞானசம்பந்தர்? ஐயா, உங்கள் மகள் எப்போ செத்து போயிட்டா, அவளை எரித்து சாம்பலாக்கிட்டீங்க, இப்போது இவள் என் மூலம் வந்த மகள் என்பதால் இவள் என் மகள். எவ்வளோ பெரிய வார்த்தை! இவள் என் மகள். நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், இவள் என்னுடைய மகள், அதனால் இவள் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஞானசம்பந்தர் புறட்டு போனார். அப்போ சொல்கிறாரு, நீ கும்பாபிஷேகம் கூட பார்க்காம போயிட்டேன்னார். என்னங்க அர்த்தம்? ஒரு கும்பாபிஷேகம் பார்க்கணுன்னா செத்தவன் கூட எழுந்து வரணும். இந்த கும்பாபிஷேகம் பண்ணணும்னா ஈஸியாக பண்ணியிருக்க முடியுமா? எவ்வளோ பேர் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நன்கொடை வசூல் பண்ணியிருப்பாங்க. வீடு வீடாக ஏறி இறங்கி எவ்வளோ பேர் இதுக்கு உதவி கேட்டிருப்பாங்க. ஒரு திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணோம்னா எவ்வளவு நேரம் செலவாகும், காலம் செலவாகும். அந்த நிர்வாகிகளுடைய சம்பாதிக்கிற நேரம் எவ்வளோ குறைஞ்சு போகும் தெரியுமா? அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன நன்றி சொல்கிறது? இதை ரொம்ப அழகாக சொன்னாங்க. எப்படின்னு கேட்டால், பாரதி சொல்கிறாரு, எப்பா நீ ஒரு நல்ல காரியம் பண்ணுறியோ இல்லையோ, யாராவது நல்ல காரியம் பண்ணால் அவங்கள நல்லாருன்னு வாழ்த்து, வேறு ஒன்றும் வேணாம், நல்லாரு. இதுவே நம்பால் ரொம்ப மனசு ஒத்துக்க மாட்டான். கட்டுறாங்கல்ல, ஆமாம், இவங்களாம் என்ன கதிக்கு போவாங்கன்னு நான் பார்க்குறேன். என்ன எங்கே போவாங்க? அதான் சில பேருக்கு அவ்வளோ நல்ல மனசு, இது எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்பா. நல்ல காரியத்துக்கு தடையில் என்ன யோசிப்பானோ அவ்வளவும் யோசிப்பான். இதை யார் எழுதுறா? பாரதி சொல்கிறாரு, நிதி மிகுந்தவர் பொற்கு வைத்தாரீர். உங்ககிட்ட காசு இருக்கா, அள்ளி கொடுங்க நல்ல காரியத்துக்கு. நிதி மிகுந்த இதே மாதிரி தான், பள்ளிக்கூடம் கட்டினாலும் கொடுங்க, ஆஸ்பத்திரி கட்டினாலும் கொடுங்க, கோயில் கட்டினாலும் கொடுங்க. நல்ல காரியம் சமூகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு. நிதி மிகுந்தவர் பொற்கு வைத்தாரீர். நிதி குறைந்தவர், பணம் இல்லை, அவன் என்ன பண்ணுறது? நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். சில்லற கொடு, 10 பைசா வச்சிருக்கிறியா, 4 நாள் வச்சிருக்கிறியா, கொடுக்கலாமான்னு கேட்டான். புத்தர்கிட்ட ஒரு முறை ஒரு மகாராஜா போய் காணிக்க வச்சார். ஒரு மகாராஜா, புத்தர் சொன்னார் அப்படி வச்சுட்டு போனார், கையாலே தொடலை. மகாராஜா காணிக்க வச்சார், அப்படி வை அப்படின்னாரு. கொஞ்ச நேரம்
கழிச்சு ஒரு கூலி வேலை பார்க்குற ஒரு எளிய கிழவி அங்கேருந்து நடுங்கிட்டு வந்து சுருக்கு பையை திறந்து அது உள்ளேருந்து ரொம்ப எளிமையான ஒரு காணிக்கையை புத்தருக்கு கொடுக்குறார். நீங்க நம்ப மாட்டீங்க, எந்திரிச்சு நின்று கும்பிட்டு அதை வாங்கினார். அதை எப்படி வாங்கினாரு? அந்த மேல் துண்டை அப்படி விரிச்சு அதை அப்படி வாங்கினார். கூடவே இருந்தவங்கலாம் கேட்டாங்க, என்னங்க கோடி கோடியா மகாராஜா கொண்டாந்து கொடுத்தாரு, உட்கார்ந்தபடி அங்க கொடுத்துட்டு போனீங்க, இந்த அம்மா எளிய கிழவி அவ கொண்டாந்து கொடுக்குற ஒரு செல்லாத ஒரு சின்ன காசு அதை எந்திரிச்சு வாங்குறீங்க. இதுக்கு புத்தர் ஒரு வார்த்தை பதில் சொன்னார், ஒன்று புரிந்துகொள். அந்த அரசர் தன்னுடைய பல கோடி சொத்துக்களில் 1000ல் 1 பங்கு தானம் பண்ணினார். இந்த கிழவியோ தன் சொத்து முழுவதையும் எனக்கு எழுதி வைக்கிறார். அவகிட்ட அவ்வளவுதான் இருக்கு, அதை என்கிட்ட கொடுத்துட்டார். புரிந்துகொள், தன் சொத்தில் 1000ல் 1 பங்கு கொடுக்கிறவன் பெரியவனா, சொத்து முழுவதையும் கொடுக்கிறவன் பெரியவனா? அது எவ்வளவு காசு முக்கியம் இல்லை, அவன் சொத்தே அவ்வளவுதான், 10 பைசா கொடுத்துட்ட. அவன் சொத்து கோடி, அதுல ஏதோ கொஞ்சம் கொடுத்தான், அது பெரிய விஷயமா? எதுக்கு சொல்ல வரேன், காணிக்க முடிஞ்சவங்க இவ்வளவு கொடுக்கணும், முடிஞ்சதை கொடுத்தா போர். ஒண்ணு அதை எழுதுறார் பாரதி, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். பாரதி கிட்ட ஒருத்த கேட்டான், என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, நான் என்ன பண்ணட்டும்? என்கிட்ட பணமே இல்லைங்க, நான் என்ன பண்ணட்டும்? பாரதி ஒரு வரி சொன்னாரு, அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர்னாரு. நல்லா நடக்கட்டும் சொல்லிட்டு போனாரு. ஏன் தெரியுங்களா? வாய்ச்சொல் அருளுவதுதான் உலகத்திலேயே பெரிய காரியம். நானா என் வார்த்தையில சொல்லணும்? எனக்கு முன்னாடி ஒரு புலவர் எழுதி வச்சிருக்காரு, கோயில் திருப்பணி பண்றவங்களை பத்தி எழுதி வச்சிருக்காரு ஒரு பாட்டு. நான் கும்பாபிஷேகம்னே ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறேங்க. கும்பாபிஷேக புஸ்தகத்தை படிச்சு பார்த்தா என்னுடைய கருத்து என்னங்கிறது தெளிவா தெரியும். என் கருத்து என்னன்னே தெரியாமையே பல பேர் என்ன விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறேன். கும்பாபிஷேகம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறேன், அதில் என்னுடைய எல்லா கருத்தையும் நான் பதிவு பண்ணேன். இப்போ இல்லை, நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பதிப்பு, 100 பதிப்பு வந்திருக்குது அந்த புஸ்தகத்துக்கு. எதுக்கு சொல்ல வரேன்? அதில் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு, நான் மேற்கோளில் எடுத்து போட்டிருக்கிறேன். ஒரு புலவர் எழுதுறாரு, கோயில் திருப்பணி எப்படி கட்டலாம். நீங்க பாருங்களேன், வைக்கோல வச்சு அந்த காலத்தில் ஒரு சின்ன பிள்ளையார் வச்சிருப்பாங்க, வசதி இருக்காது கிராமங்கள்ல. வைக்கோல் எப்படி போட்டு உள்ளுக்குள்ள ஒரு மாரியாத்தால வச்சிருப்பாங்க. புல்லுல கோயில் கட்டிருக்காங்க தெரியுமா? வைக்கோல் என்ன புல்லு தானே, வெறும் புல்லை போட்டு உள்ள வச்சிருப்பான். ஏழை